கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? சூப்பராக நம்ம இந்த நாளை தொடங்கியிருக்கோம். அவருடைய கிருபையினாலும் அவருடைய உடனிருப்பினாலும் நம்ம எதை தொட்டாலும் அதில் வெற்றியும் நிறைவும் கிருபையும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற குறையும் இல்லாமல் அவர் பார்த்துட்டு வந்துட்டுருக்கார். அப்படி தானே குட்டீஸ்? ஸோ அவருடைய உடனிருப்பு, அவர் பலப்படுத்துகிறாருங்கிற அந்த உணர்வு நமக்கு இருந்தாலே போதும். நம்ம லைஃப்பில் எப்பயுமே ஹாப்பி, எப்பயுமே வெற்றி, எதுனாலும் நமக்கு சந்தோஷம். அப்படி தானே? ஸோ இந்த நாளில் நம்ம எதை குறித்து தியானிக்க போகிறோம்? இந்த வசனம் பார்த்திங்கன்னா, சில வசனங்கள் சிலருக்கு மட்டும்தான் சூட் ஆகும்னு சொல்லலாம், சில வசனங்கள் சிலருக்கு அது மட்டும்தான் ஆறுதல் தரும்னு சொல்லலாம். ஆனால் இந்த வசனம் எல்லாருக்குமே, ஈவன் நீங்கள் குட்டி பிள்ளைகளாக இருந்தாலும் கூட, பெரியவங்களாக இருந்தாலும் கூட, ரொம்ப வயதானவங்களா இருந்தாலும் கூட, எல்லாருக்குமே இந்த வசனம் இது நமக்கானது தான் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்குற ஒரு வசனம் குட்டீஸ். அப்படி என்ன வசனத்தை பற்றி நம்ம யோசிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி என்ன வசனத்தை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று அப்படிங்கிற வசனம் மார்க்கு 12:10 இருக்குது. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று. கண்டிப்பாக இதை கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வசனத்தை தவிர வேற எதனாலையும் நமக்கு ஆறுதல் கொடுக்கவே முடியாது. நம்ம உதாசனப்படுத்தப்பட்ட இடத்துல இருந்து, நம்ம தள்ளி வைக்கப்பட்ட இடத்துல இருந்து, நம்மளாம் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கப்பட்ட இடத்துல இருந்து நம்மளை அந்த இடத்துல அந்த விஷயத்துக்கு மூளைக்கல்லா கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஏசப்பா நம்ம எல்லாரையும் பக்குவப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாரையும் பலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாரையும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? டியூன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வசனம் கண்டிப்பாக யார் யாருக்கெல்லாம் தேவைப்படும்னு இதை எடுத்து நீங்கள் உங்களோட இருதயத்துக்குள்ளே வைத்துக்கிறீங்களோ, நீங்கள் இதை இருதயத்தில் சும்மா மட்டும் வச்சுக்க கூடாது. ஏசப்பா சொல்லிட்டாரு, இந்த விஷயத்தில் இனிமேல் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஏன்னா நான் தூக்கி எறியப்பட்ட இடத்துலையே நான் ஒரு மூளைக்கல்லாக நான் என்ன பண்ண போகிறேன்? நான் வைக்கப்பட போகிறேன். அது நம்மளோட கண்களுக்கு புரியாது, நம்மளோட ஞானத்துக்கு அது எப்படி நடக்குங்கிறது தெரியாது, நம்மளோட ஞானத்தினால அதை ப்ராக்ரஸ் பண்ணவே முடியாது. ஆனால் ஏசப்பா அதை நடத்தி காட்டுவார். ஏன்னா மனுஷங்களால் மட்டும்தான் குறை சொல்ல முடியும். ஏசப்பாவால் மட்டும்தான் அந்த குறை சொல்கிற இடத்துலையே தூக்கி நிப்பாட்ட முடியும். இந்த உண்மை நமக்கு தெரியும். குறை கூறாத தேவனால் மட்டுமே நம்மளிடத்துல இருக்கிற நிறைகளை பார்க்க முடியும். அவர் நம்மளிடத்துல எந்த குறையையும் பார்த்து நம்மளை ஒதுக்கி தள்ள மாட்டாரு. என் பிள்ளைகிட்ட எந்த விதத்துல நிறைவு இருக்குது, அந்த நிறைவு வழியா என் பிள்ளையை உயர்த்தி நிப்பாட்டணும் அப்படிங்கிறது நம்ம ஏசப்பாவால் மட்டும்தான் குட்டீஸ் முடியும். ஸோ இதை நீங்க உணர்றீங்கன்னா இந்த நாள்ல நீங்க குறையா நினைக்கிற எல்லா காரியங்களிடத்துலையும் சொல்லுங்க, நீ என்னை என்ன பண்ணிட முடியும், ஒன்றை வச்சே ஏசப்பா என்னை உயர்த்தி நிப்பாட்டுறாரா இல்லையான்னு பாருன்ட்டு அதுக்கிட்ட சவால் விடுங்க குட்டீஸ். ஏசப்பா
நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்மளிடத்துல குறையாக இருக்கிற எல்லா காரியங்களும் அந்த காரியத்தினாலேயே நம்ம நிறைவாக எழுப்பி நிப்பாட்ட வைக்க போகிறோம். ஸோ இந்த நாளில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம ஒதுக்கி தள்ளப்பட்ட விஷயத்தினாலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ்னால நம்ம என்ன பண்ண போகிறோம், தூக்கி நிப்பாட்டி அந்த இடத்துல பல கண்கள் நம்மளை சந்தோஷித்து ஆர்ப்பரித்து ஏன் பொறாம கூட படட்டுமே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏசப்பா நம்மளை என்ன பண்ண போகிறாங்க, தூக்கி நிப்பாட்ட போகிறாங்க. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நம்ம குறைகள்னு நினைக்கிற ஒரு ஒரு காரியங்களை ஒப்பு கொடுப்போம். அவருடைய பலத்தினாலே அவருடைய சித்தத்தினாலே நம்மளை அந்த காரியத்திலே நம்மளை மூளைக்கல்லா ஒரு ஸ்டார்டிங்காக, அதுதான் மூளைக்கல்னா அதுதான் அர்த்தம், ஸ்டார்டிங். அது இல்லாமல் அந்த விஷயம் தொடங்காதுங்கிற ஒரு சூழ்நிலையை ஏசப்பா உருவாக்கி கொடுப்பாரு. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா. அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பன. நேரத்துலையும் கூட நீங்கள் உங்களால் உருவாக்கப்பட்ட நாங்கள் உங்களால் உயர்த்தப்படுறது மட்டும்தான் டாடி சாத்தியம். இந்த உலகப்புறமான விஷயங்கள் எங்களை கீழே போட்டு தள்ளலாம், ஆனால் நீங்கள் எங்களை உயர்த்தி நிறுத்துகிற தேவனாக இருக்கீங்க. எங்களுக்குள்ள நிறைவை தேடுகிற தேவனாக இருக்கிறீங்க டாடி. உங்களுடைய சித்தத்தின்படியாக எங்களை நடத்துங்க. உங்களுடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.